Xavier bro, welcome. Loot with Lamo Gaming, hi. Vimal Raj, hi. Welcome. VP Serious, Prabha, hi. Sabah, welcome guys. கரெக்டா டைமுக்கு வந்துட்டேன் ப்ரோ. சபா ஒரே கடுப்பாகுது ப்ரோ. ஒரே கடுப்பாகுது என்ன பண்ணலாம் சொல்லுங்க. போடுதியோ தாராதியோ ஏன்டா ஐவரி ப்ரோ இப்போ நீ இருக்கிற இப்போ நீ வந்து பிடிஎஸ்க்கு ஆப்போசிட் பண்ணா நான் உன்னை என்ன பண்றது? பிடிஎஸ்க்கு ஆப்போசிட்டா? ஒற்றுமை இல்லை உன்கிட்ட, ஒற்றுமை நட்பு இல்லை, நட்பு ஒற்றுமை இல்லை. ஏன்ட்டியா? இல்லை பொதுவாக கேட்குறேன், உன்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோ. இப்போ நான் உன்னை என்ன பண்ணணும்? நீங்க வந்து என்ன ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சொல்லி புரிய வைக்கணும். சரி, அதுக்கப்புறம் கிளான்ல இருந்து கிக் அவுட் பண்ணணும், மறக்கடிக்கப்பட வைக்கணும். அவ்வளவுதான். சொல்லணுமா 3 தடவை? 3 தடவை அது நம்ம பொறுத்து ப்ரோ. சரி, ஏன் பிடிஎஸ்குள்ள ஒற்றுமை நட்பு இருக்க மாட்டேங்குது? ஏன் ஒற்றுமையா இருக்க முடியல? ஒற்றுமை வந்து எது தடுக்குது? ஒற்றுமை வந்து இருக்கு ப்ரோ. ஆனா வந்து ஆப்போசிட் டீம்ஸ்னு பாக்கும்போது வந்து அந்த இடத்துல ஒரு பிரிவினை வருது. அது வந்து லைக் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் மேலாம் வந்து வன்மம் யாரும் இல்ல. லைக் இந்த சப்போர்ட்டர்ஸ் பண்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் யாரையும் தப்பா சொல்லல. லைக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்போ எஸ்ஓபிடிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் பிளேயர்ஸ்க்கு நடுவில் எந்த ஒரு லைக் என்ன சொல்றது பர்சனல் ஒப்பீனியன்ஸ்லாம் இல்ல. பட் அந்த வியூவர்ஸோட இதுதான் சப்போர்ட்டர்ஸ். அந்த அவங்களே சாட்ல வந்து சாய் ப்ரோ திட்டுறது, சாக்கோ ப்ரோ திட்டுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பட் சொல்றேன். கீதா ப்ரோ. எஸ்டிஆர் சொல்லுங்க. பிடிஎஸ்ல ஒற்றுமை நட்பு இல்லைன்னா நான் என்ன பண்றது? இப்போ உனக்கு வந்து ஒற்றுமை நட்பு இல்லை பிடிஎஸ் குள்ளார, அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும், இல்ல எக்ஸாம் அனுப்பணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் அனுப்பணும். அடுத்த டெங்கு லோடிங். அவ்வளவு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் மேட்டர் தெரியுமா? தெரியும் ப்ரோ. தெரியுமா? தெரியும். எப்படி மறைச்சிட்டு யாரும் தெரியாம? அரசல் வந்து. ஓ, யார் சொன்னா உங்களுக்கு அரசல் புரசலா? அது ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு ஞாபகம் இல்ல யார் சொன்னாங்க. ஓ, அப்போ உங்களுக்கு அந்த சமயத்துல தெரிஞ்சிருக்கு, ஆனா அமைதியா இருந்திருக்கீங்க பொத்திக்கிட்டு. நமக்கு எதுக்கு ஊரும்பு அப்படின்னு. எவ்ரிதிங் அண்டர் ஐஜிஎல் ப்ரோ. அங்க வந்து தலையிட மாட்டோம். சரி, ஏன் ஒற்றுமை நட்பு இல்லைன்னு நினைக்கிற எஸ்டிஆர்? என்ன தடுக்குது? ஏன் சுண்ணி நிக்க மாட்டேங்குதா, இல்ல எதனால? என்னவா இருக்கும்? எப்படி சொல்றது, புளுத்திட்டாங்களோ இல்ல அப்ப ஃபேன்ஸ் தான் ப்ரோ காரணமே. ஹேட்டர்ஸ் அதிகமா இருந்தனால அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண. ஃபேன்ஸ் என்ன புளுத்திடுவாங்க? ஃபேன்ஸ்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நான் இருக்கேன், இங்க இருக்கிறவங்க அங்க போய் திட்டும் போது சரி, இப்ப நான் இருக்கேன், இப்ப என்கிட்டயே வந்து சாக்கோ வேணாம் வெளியே அனுப்புங்க ப்ரோ, நான் சரியா பண்ண மாட்டேன், எஸ்ஓபிடிஸ் அடிக்கலாம் அப்படின்றான். இப்போ என்கிட்டயே இருக்காங்க, ஐவரிக்கு வந்து ரெட் கார்டு போடுறாங்க. இப்போ நானும் தான் இருக்கேன், என்கிட்ட தான் வந்து எல்லாம் சொல்றாங்க. நான் இது எதுவுமே கண்டுக்கிறதே இல்லையே. உடும்புல பாத்துக்கலாம் ப்ரோ, உடும்புல பாத்துக்கலாம் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்கல்ல ப்ரோ. ஏன் இருக்க மாட்டேங்குது? சில பேர் பர்சனலா எடுத்துக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு ஒற்றுமை நட்பு இல்லை? ஏன் அது என்ன, நானும் நீங்களும் ஒரே மனசு தாங்களா? எனக்கும் அது தானே இருக்கு.
கரெக்ட் தான் ப்ரோ. ம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இது இருக்கும்ல, என்ன இது இருக்கும்? கேரக்டர் பேஸ். என்ன கேரக்டர் பேஸ்? ஒற்றுமையா இல்லாம இருக்கிறது காரணம் கேட்டா என்னென்ன சொல்றீடா? பொறாமப்பட்டீங்களா நீங்க எல்லாம் ஒருத்தர் மேல இல்ல ஒருத்தர்? இல்ல, நான் பர்சனலா யார் மேலயும் பொறாமப்பட்டதே கிடையாது ப்ரோ. அப்புறம் சரி, நான் பட்டது இல்ல. இந்த மாதிரி இருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு எல்லா ஸ்கிரீன்ஷாட்டும் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? இல்ல ப்ரோ. இப்போ நீ தான் மதன், சரியா? நான் தான் ஒற்றுமை இல்லாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ கண்டுபிடிச்சிட்ட. நீ இப்போ என்ன பண்ணுவ? என்ன எதனா வார்ன் பண்ணும், இல்ல பனிஷ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வா வார்ன், அதுக்கப்புறம் எத்தனை பனிஷ்மெண்ட். வாட்டி எத்தனை வாட்டி ஒற்றுமை நட்பு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை வாட்டி வான் பண்றது? ம், 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 ம். அதுக்கப்புறம் உங்க இப்போ முடியும். நீ தான் ஹெச்பிடிஎஸ் பா, நீ தான் இந்த வேலை ம். பண்ற. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன ஹெச்பிடிஎஸ் என்ன பண்ணணும்? இப்போ 2 டோர்னமெண்ட் விளையாடாதவங்களுக்கு வெளியே வரணும். 2 டோர்னமெண்ட் தானா? ம். ம், 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 மொத்தமா முடிச்சு விட்டா அதுல எக்ஸ்ட்ரா ஒருத்தன் பண்ண தப்புக்கு 3 பேர் அதை அனுப்பிக்கணும்ல ப்ரோ. அது ஒருத்தன் தான் பண்ணா நீ எப்படி நம்புற? ஹலோ, இது ஜோலியா டோர்னமெண்ட் ஐடியா. ஹலோ. ம் எனக்கு இந்த ஐடியில ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு ப்ரோ. ம் ஜோர்னா டோலியடா. ஹலோ. இல்லையா காசு ஸ்டார் பிரதர் மைக் ஆன் பண்ணுங்க. சிக்கன்லாம் கொடுக்குது நமக்கு. பிரதர் எப்படி நீ பிரதர் சொல்ற? பிரதர் சிஸ்டர் ரெண்டுத்தையுமே சொன்னோம் ப்ரோ. சிக்கன் கொடுக்குது எல்லாத்துக்கும். ப்ரோ நான் எனக்கும் போறோம். பையன் தான் நினைக்கிறேன். பாப்புலாரிட்டியில ஃபுல்லா பொண்ணுங்க பேர் வச்சுட்டு பையன் டிபி வச்சிருக்காங்க. ம் சரி, இந்த வார் வந்து உங்களுக்குள்ள ஒற்றுமை கலக்குதா? வார் வேணுமா? நீங்க எல்லாம் கிளாசிக் ப்ரோ விளையாட போறீங்களா? எனக்கு வேணா நான் உண்மையா சொல்லிட்டா ப்ரோ, ம் வார் வந்து ஒரு ஒற்றுமை உண்டாக்குது, ம் இல்லைன்னு சொல்லல. ம். ஒற்றுமைன்ற பாருங்க ஸ்பிளிட் பண்ணுது, பட் அது வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியும் ப்ரோ. எப்படி? இப்ப வந்து எஸ்ஓபிடிஎஸ் ஃபேன்ஸ் பிடிஎஸ் ஃபேன்ஸ்ல ஸ்பிளிட் ஆகிருக்காங்கல்ல, ஆமா. அவங்கள வந்து யூனிவர்சலா பாட் ஸ்குவாட் கிளானுக்கான ஃபேன்ஸ் அப்படி மாத்திடலாம். எப்படி? இப்ப வந்து லைக் இப்ப வந்து சாய் ப்ரோ தோத்துட்டா அவங்கள ட்ரோல் பண்றது, சாக்கோ ப்ரோ தோத்துட்டா அவரை ட்ரோல் பண்றது, அதெல்லாம் இருக்குல்ல. ம் அதெல்லாம் அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, இப்ப பிடிஎஸ் ஜெயிச்சா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி, எஸ்ஓபிடிஎஸ் ஜெயிச்சா அவங்களும் சப்போர்ட் பண்ற மாதிரி, அந்த மாதிரி. ம் அது நான் வராதா? அந்த மாதிரி பண்ணி சொல்லி பார்க்கலாம். ம் திட்டுறவங்கள ஐடு போடலாம். ம் ஏன்னா எல்லாரும் பிடிஎஸ் தானே. ம். நீ சொல்லவே இல்லையா எஸ்டிஆர் என்ன பண்ணுன்னு? அமைதியாவே இருக்கு. அதான் சொன்னேன் பனிஷ்மெண்ட் தான். எக்ஸாம். எக்ஸாம் அது இல்லம்மா. ம். எக்ஸாம் அனுப்புறதா? எத்தனை வாட்டி எக்ஸாம் அனுப்புறது நான்? அது எப்படி ஒருத்தரோட கேரக்டர் கம்ப்ளீட்டா மாத்தும்னு நினைக்கிறீங்க எஸ்டிஆர் ப்ரோ? ஏன் மாத்தாது? பங்குக்கு மாத்தலாம். பங்குக்கு மாத்தலையா? பங்கு அமைதியா இல்லையா அப்போ? ம். ஏண்டா பங்கு அமைதியா இல்லையா அப்போ? கரெக்ட் ப்ரோ, பங்க் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ம்? ஒத்துக்கிறேன், பங்கு நான் தப்பு. பங்கு சூத்தடிக்கல ம். என்ன? சரி. தானா சரி, இப்போ நீ வந்து இருக்க. இப்போ நீ தான் வந்து டொட்டோ, ம். சரியா? நீ வந்து ஒரு டிஸ்கார்ட் ஆரம்பிச்சு ஐவரிக்கு ஆப்போசிட்டாக அந்த டிஸ்கார்ட் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்க. உள்ளுக்குள்ளேயே ஒரு ரைவல்ட்டி, ஒரு கேவலமான ஒரு எனிமிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்க. இப்போ நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். ம். இப்போ நான் என்ன பண்ணணும்? ம். ஒற்றுமைன்றது பேச்சில் கூட கல்ல. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ அதான் என்ன பண்ணுவ? ம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் வார்ன் பண்ணுவோம் ப்ரோ. ஏன் இதெல்லாம் பண்ற?
ம் அதுக்கப்புறம் கேட்கல, மறுபடியும் அதே தப்பு நடக்குதுன்னா அவ்வளவுதான், கரியர் கத்தம். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? இதுக்கெல்லாமா வார்னிங்கு? நல்லா விளாட்லாம் வார்னிங் ஓகே, இதுக்கெல்லாமா வார்னிங் கொடுப்பாங்க? வேண்டாம். ம் நீ என்ன சொல்ல என்னன்னு புரிய மாட்டேங்குது. சரி, நீ ஹெச்பிடிஎஸ்ஸா பிடிஎஸ்ஸா எஸ்டிஆர்? நான் பிடிஎஸ் ப்ரோ. ஹெச்பிடிஎஸ்னா என்ன? ஹண்டர்ஸ் ஆஃப் பிடிஎஸ். ம் அது எதுக்கு அந்த பேரு? அது ஒரு டீம் பேரு. ஆனால் நீ எந்த கிளானு? பிடிஎஸ். அப்போ நீ உள்ள இருந்துட்டே உள்ள இருக்கவங்களுக்கு ஆப்போசிட் பண்ணுவியா என்ன? அது பண்ண மாட்டேன். அது எப்படி ப்ரோ பண்ணும்? நான் சாய். கேக்குதா ப்ரோ? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு ப்ரோ. ம் சரி சாய், உனக்கு ஒரு கேள்வி, ஒரு செம்மையான கேள்வி. இப்போ நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். கேள்வியா? ம் ஓகே. உள்ளே இருந்து நீ வந்து பிடி ஸ்கூல்ல இருந்துட்டு பிடி ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆப்போசிட் பண்ணிட்டு இருந்தா உன்னை நான் என்ன பண்ணணும்? நீ உள்ள இருந்துட்டு பிடிஎஸ் ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு ஆப்போசிட்டா? ஆமாம். ஒற்றுமை நட்பு இல்லை, நட்பு ஒற்றுமை இல்லை. எனக்கு என்ன பிடிக்குமோ அதுவே இல்லை, எனக்கு என்ன பிடிக்காதோ அது மட்டும் தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்? இப்போ வனவாசம் அமைச்சு வச்சிடலாம் ப்ரோ. டெஸ்டிங் திருப்பி தெரியல, நல்லா அவங்க எப்படி சொல்றது, டெஸ்டிங் எவ்வளோ நாள் போகணும்? டெஸ்டிங் தெரியல, அதை நீங்க தான் முடிவெடுக்கணும். அவங்க அந்த தண்டனை இதை பொறுத்து, என்ன மிஸ்டேக்கோ அந்த மிஸ்டேக்கை பொறுத்து. நான் இந்த தடவை யூடியூப்லேயே இருக்க வேணான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? வித் தம் டெஸ்டிங் ஃபார் யூடியூப்லேயே இருக்க வேணான்ற டெஸ்டிங் எடுக்கலான் இருக்கேன். லைக் யூடியூப்ல இருக்க வேணா புரியல ப்ரோ. யூடியூப்லேயே இருக்க வேணாமே இந்த டெஸ்டிங்கில். அவன் பேஷன்ஸ் டெஸ்ட் அவங்களா? இருக்குவாங்களா? 3 மாதம் நீ யூடியூப்ல இருக்காத, 3 மாதம் கழிச்சு வா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நீ 3 மாதம் வெயிட் பண்ணிட்டியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலான் இருக்கேன். நீ நினைக்கிற? தெரியலையே. சரி, இப்போ நீ வந்து ஹெச்பிடிஎஸ்காரன் ஓகேவா? நீ ஒரு டிஸ்கார்டு ஓப்பன் பண்ணி நீ வந்து எஸ்ஓபிடிஎஸ், ஜேபிடிஎஸ், ஐவரி இவங்க எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்க. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்? உள்ளாரையே நீ எல்லா திருங்களும் வேலை பண்ற, உள்ள இருந்துக்கிட்டே எனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் பண்ற. இப்போ நான் என்ன பண்ணணும் உனக்கு? ஒன்று மறுபடியும் டெஸ்டிங்கா? இல்ல இல்ல, அதுதான் ப்ரோ. அப்ப நீங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். சொன்னீங்களே ஏதோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண? 3 months. அதுக்கும் அதேவா? இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை? இது எக்ஸ்ட்ரீம் இல்லை? கூட இருந்துட்டு வேலை பார்க்கறது தப்பான பழக்கம் இல்லை, அது இருக்கவே கூடாது, தப்பு. அவங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கணும் ப்ரோ. இப்ப தெரியல எதனால இப்படி பண்ணாங்க. யார் என்னாச்சு? இல்லடா, நம்மள வந்து வெளியே இருந்து எதிர்த்தாவே முடிப்போம் நம்ம. அப்போ தூக்கிடலாம் ப்ரோ. என்ன பண்றது? இது வந்து ரொம்ப புதுசா இருக்குல்ல நமக்கு. இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்? நினைக்கிறேன். வார் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எனிமிட்டி கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? வார் வேணாமா உங்களுக்கு? வார் இல்ல ப்ரோ, வார் இருக்கட்டும். சரி, ஏன் வந்து இப்போ ஒற்றுமையே இருக்க மாட்டேங்குது? எனக்கு புரியவே இல்லை, எதனால ஒற்றுமை இல்லை எனக்கு. அது வந்து சொல்லி எனக்கு ரொம்ப, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து எப்போ நீங்கள் 2019 நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒற்றுமையாக இருக்கணும், என்ன நடந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ எல்லாம் அப்படி தான் இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து ரைட் பண்ணிக்கோங்க, ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன் வந்து ஒற்றுமை இல்லை? ரெக்கார்டிங் ரெடி?
எக்கோ அடிக்குது. இப்ப கேக்குதா ப்ரோ? ஆ கரெக்டாக்கா? கேக்குது கேக்குது. தான 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 தான. ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்டே வந்து கட் பண்ணல அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏன்னா அது தேவையில்லாத வேலை. ஏன்னா எப்பவுமே எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கட்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒற்றுமை பிளேஸ் த மேஜர் ரோல். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உங்களுக்கு தானே வருது எல்லாம். அப்போ அது எவ்வளோ வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஒரு விஷயத்த வந்து க்ரோ ஆகிற ஸ்டேஜில் இதெல்லாம் தேவையா நமக்கு? என்ன நான் வாயை திறக்க மாட்டேங்கிறேன். நீதான் இருக்கிற. யார் ப்ரோ பேசுனா? நீதான். இல்ல நீதான் புரியல. சொல்றேன். நீ தானே சொல்லணும். இப்போ ஒன்னு தான் கேள்வி கேட்டுருங்க. யார் பேசுனான்னு கேக்குறேன். பிடிஎஸ்குள்ள நான் ஆறுலாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பிடிஎஸ்குள்ள நிறைய டாக்ஸிட்டி இருக்குன்னு நினைக்கிறியா? அப்போ மேபி ப்ரோ. மேபிலாம் கிடையாது. இருக்கா இல்லையா? இல்ல மேபி அவங்களுக்கு ஹேட் வருதுன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். என்ன வருது? உள்ளுக்குள்ளே இதாகலாம்ல. என்ன வருது? நீங்க கேட்டீங்கல்ல. என்னது? அதுதான் ப்ரோ, இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க, மாத்தி மாத்தி இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு. இவங்க வந்து ஹீட் அவங்க அங்க பரப்புறது வந்து பிளேயர் மேல மேபி அவங்களுக்கு ஒரு வெறுப்பா மாதிரி அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களா என்ன தெரியல. ஆனா யார் பேசினா தெரியல. சரி இப்போ வந்து ஒரு சினாரியோ சொல்றேன். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம். ஒருத்தன் இப்போ வந்து சாக்குக்கு வந்து ஒரு வாட்டி ஹேக் ஆயிடுச்சு. சரியா? அப்ப நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து அதுக்காக ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு ப்ராப்ளம்னா அங்க சப்போர்ட் பண்ணணுமா? அப்ப அங்க அவனை போட்டு அடிக்கணுமா? சப்போர்ட் தான் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி இல்லாம இப்ப மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களான்னு கேக்குறேன். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் தெரியல. அன்னைக்கு அதான் ஏதோ ஐவரி ஜூஸ் சண்டை வந்துச்சு, ஏதோ கிட்டி கிட்டிலாம் ஏதோ பிரச்சனையாச்சு சொன்னாங்க. அதுதான் கேக்குறேன். டாக்ஸிட்டி அதிகமாயிடுச்சான்னு கேக்குறேன். சகிப்புத்தன்மை கம்மியாகி டாக்ஸிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சா அப்போ வர வர லைக் இல்ல? சரி, இப்ப அது சரி பண்றதுக்கு என்ன பண்றது? டாக்ஸிட்டி கம்மி பண்றதுக்கு நீங்க தான் வந்து கோலிடர். நீ ஒரு கிளான்ல ஒரு முக்கியமான ஆளு. நீ தான் ஐடியா கொடுக்கணும் எனக்கு. இதெல்லாம் பண்ணலாம், டாக்ஸிட்டி கம்மி பண்ணலாம் ப்ரோ நம்ம அப்படின்னு. நான் இதுக்கு எனக்கு மீட்டிங் போகிறதுக்கு இப்போ டைம் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் லைவ்ல இருக்கேன். அதனால லைவ்லேயே மீட்டிங்கும் மாதிரி வச்சுக்கோ. டாக்ஸிட்டி கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? என்ன என்ன எல்லாம் ஊங்குறீங்களே ஒன்று ஐடியா தராங்களா பாருங்க. என்ன வேணா சொல்லலாம். இப்போ நீ ஒரு கிளான் லீடரா இருந்த இது வந்து கிளானுக்கு தானே பிரச்சனை. போன கிளானுக்கு தான் பிரச்சனை வரும். இதை நீ தான் தடுத்து நிறுத்தணும். நம்மளோட நல்லதுக்கும் தான். ஃபார் த ஃபியூச்சர் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா? இப்போ எடுக்கலன்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்து என்ன பண்ணுவ? இதனால நமக்கு தான் பிரச்சனை வரும். அப்புறம் சில ஸ்டபர்னான முடிவு நம்ம நிறைய தடவை எடுத்திருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ இதனால பிரச்சனை வரும் வேணாம் அப்படின்னு. நமக்கு அவங்க செட் ஆகலன்னு தெரிஞ்சா நம்ம இது பண்ணிடுறதுதான் பெஸ்ட். ஏன்னா உள்ள இருந்து ஏதாச்சும் ஆயிட்டு வந்திருக்கும். அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும்ல. ஆமா, ரிப்பீட்டடா. இங்க இன்னொரு கோலிட்டர் காணோம் வந்துட்டாரு பாருங்க. இப்போ இதான் வந்து ட்ரிக்கியான கொஸ்டின். இப்போ அது ஒரு என்டையர் டீமாவே இருக்கு அப்படின்னா அந்த என்டையர் டீமை என்ன பண்ணலாம்? இந்த என்டையர் டீமே முடிச்சிடலாமா? இல்லை அந்த என்டையர் டீம்ல யாரும் ஒருத்த மட்டும் இல்லை, மீதி 3 பேர் இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஆனால் அந்த 4வது ஒருத்தனும் உடன் போட்டிருப்பான்ல, தெரிஞ்சே தானே அதை பண்ணியிருப்பான். அப்போ அவன் மட்டும் விடலாமா இல்லை மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கலாமா? ஒரே தூக்கா? என்னப்பா கிளான் கோலிடெலாம் இப்படி அமைதியாக இருக்கிறீங்க? இப்போ நான் மட்டும்தான் வந்து எல்லாம் பண்ணணுமா? அப்போ நீங்கள் எதுவும் ஒரு ஐடியா கூட தர மாட்டீங்களா?
இல்ல ப்ரோ. ம்